श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे प्रणीमहे च तत्राद्यौ दम्पती जगदाहंपति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे भाष्यं यस्य निसंयलक्ष्मणमुनेः कौतूहलाद् भारती सूत्राणाम् इदमुत्तमं विवरणं निश्चित्यमानानुघाम् वागीशस्य निजप्रियायाः निखिलान् वेदान् प्रदातुः मूर्तिस्वेन सदार्चितां समतरत् यस्यैव जीयान् मुनिः यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोद्भगवतोऽस्य देहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. சிவபதியான பகவான் கலியுகத்துல தானே மற்ற யுகத்துல அவதாரம் பண்ணான், சஸ்திரபாணியாக அவதாரம் பண்ணான், வில்லு அம்பு ராமாவதாரத்துல, ஏன்னா துஷ்ட நிகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அங்கேயும் சாது ரட்சணம் தான் காரணம். ஆனா கலியுகத்துல இன்னும் துஷ்டர்கள் அதிகமாக இருக்கச்ச வெறும் ஆயுதத்தோட இருந்தா போராதுன்னு சாஸ்திரபாணியாகவே அவதாரம் பண்றான். சாஸ்திரபாணியாக அவதாரம் அப்படின்னா சாஸ்திரத்தை நமக்கு அனுகிரகம் பண்ண, அதை இன்னும் தெளிவாக எடுத்து நமக்கு சொல்ல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களாக பகவானே சங்கல்பித்து அவதாரம் பண்றான். சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது ஆழ்வார்கள் யார் அப்படின்னா அபினவ தசாவதாரம் அப்படின்னு தான் சொல்றது. பகவானுடைய அவதாரங்கள் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அங்கமாகவும் ஒவ்வொரு ஆயுதமாகவும் சொன்னா கூட சாட்சாத் பகவானே தான் சங்கல்பித்து ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை அவதரித்து வைக்கிறேன். அதுல ஆச்சாரியர்கள்ல மிக முக்கியமான ஆச்சாரியர் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல ஸ்ரீ பகவத் பாஷ்யக்காரர் சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது எப்படி ஒரு மாலைகள் அப்படின்னா சுவாமி பாஷ்யக்காரருக்கு முன் ஆச்சாரியர்கள் அப்புறம் ஆச்சாரியர்கள், ஒரு மாலை போல கோத்தன்னா அதுல நடுவுல நடுநாயகமாக இருக்கிறது ஸ்ரீ பாஷ்யக்காரர் நம் ராமானுஜர். அப்பேற்பட்ட அற்புதமான ஆச்சாரியர். அவர் பண்ண கிரந்தங்கள்ல நவ கிரந்தங்கள், அதுல நம்ம அதுல 3 கத்தியத்திரயம் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு கத்தியம் இது. தினமுமே பெரியோர்கள் எல்லாருமே நித்திய திருவாராதனத்துல அனுஷ்டானம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட கத்தியம். நித்தியமுமே சொல்லுவா. அப்படி இத பூர்த்தியா தெரியாதவர்கள் ஞாச தசகம் சொல்றது, அதனுடைய சாரமாக சுவாமி தேசிகன் பண்ண ஞாச தசகம். ஆனா நித்திய திருவாராதனத்துல பெரிய மட்டங்கள்ல கோவில்கள்ல கூட நித்தியமே சொல்றான். அப்பேற்பட்ட அற்புதமான கத்தியம். அதனுடைய விசேஷத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல கிரந்தம் ஆரம்பிக்கும் பொழுது கிரந்தத்தை பண்ண சுவாமி பாஷ்யக்காரர் அவருடைய பத்தி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம இத முக்கியமாக இந்த கத்தியத்துக்கு வியாக்கியானம் சுவாமி தேசிகரே பண்ணியிருக்கேன். சுவாமி தேசிகருடைய வியாக்கியானமா கொஞ்சம் ரீதியில இந்த கத்தியத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். அதே போல அந்த சரணாகதி, முக்கியமாக இந்த சாரம் என்ன அப்படின்னா இந்த 3 கத்தியத்துல சரணாகதி ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அந்த சரணாகதி பண்ணவன் எப்படி இருக்க வேண்டும், அந்த சரணாகதி பண்ணவனுடைய பெருமை, அதை இது பார்த்து அதுக்கப்புறம் கிரந்தத்தை அப்புறம் பார்க்க ஆரம்பிக்கலாம். சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்னு சொல்லும் பொழுதே சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ண மாதிரி உபவீத்தின ஊத்ரபுண்ட்ரவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகையாசே கரிணம் பதிம்யதீனாம் அப்படின்னு யதிராஜ சப்தத்தில சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றேன். ஒரு ஆச்சாரியர்களுடைய கிரந்தங்களை பார்த்து அவளுடைய பெருமையை தெரிஞ்சுக்கலாம். அதே போல ஆச்சாரியர்களுடைய அனுஷ்டானம், நம்ம 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 நேரடியா கண்ணால பார்த்த ஆச்சாரியர்கள் அவ எப்படி அனுஷ்டானம் பண்றா, பிமால பிராத்த காலத்திலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவளுடைய ஜீவிதத்தை பார்த்தாலே போரும், நமக்கு சாஸ்திரம் சொன்ன அத்தனையும் நமக்கு புரியும். அவளுடைய ஆச்சாரியர்களுடைய அனுஷ்டானம். அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர்களுடைய திருமேனியை சேவிச்சாலே நம்ம சம்பிரதாயம் புரியும். அப்பேற்பட்டது சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய திருமேனி. அந்த திருமேனியை வர்ணனம் பண்ணும்பொழுது உபவீத்தின ஊத்ரபுண்ட்ரவந்தம், உபவீத்தம் யஜ்ஞோபவீத்தத்தோட இருக்கு. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அத்வைத சந்நியாசம் மற்ற சந்நியாச ஆசிரமத்துல இருக்கிறவாலாம் அவளுக்கு இந்த உபவீத்தம் யஜ்ஞோபவீத்தம் கிடையாது. அவ என்ன சொல்றான்னா எல்லாத்தையும் சகலத்தையும் விட்டுடுறா இல்லையா, அப்ப இந்த பூனலையும் விட்டுடுறா, எல்லாத்தையும் விட்டுட்டு இது பண்றா அப்படின்னு. ஆனா நம்ம சம்பிரதாயம் என்ன அப்படின்னா ஆசாபாசங்களை விடுறாளே தவிர வைதீகம் மத்தத்தை வைதீகத்தை விடுறது இல்லை. அதனால பூனல் கண்டிப்பா இருக்கணும். அதனால உபவீத்தின ஊர்துவ புன்றம், திருமண் தரிக்கிறது ஊர்துவமாக இருக்கு அப்படின்னா மேல் நோக்கி இருக்கு அப்படின்னா ஸ்ரீ வைகுண்ட லோகத்துக்கு ஊர்துவம் மேல சேர்க்கறதுக்கு அப்படின்னு.
அப்படி பகவானை குறித்து அந்த ஊர்ஜ்வ புண்ட்ரவந்தம் திரிஜகத் புண்ணிய பலம், இந்த திரிஜகத் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் 17 லோகம், பூமி, பூமிக்கு மேல்பட்ட லோகங்கள், பூமிக்கு கீழ்ப்பட்ட லோகங்கள்லாம் எத்தனையோ ஜென்மத்துல புண்ணியங்கள் பண்ணியிருக்கா இல்லையா? அந்த புண்ணியங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு பலன் கொடுக்க முடியும் பகவானால? புண்ணியம் பண்ணா ஸ்வர்க்கம் தான். ஆனா அத்தனை புண்ணியத்துக்கும் இன்னும் அவளை கொஞ்சம் சம்பிரதாயத்தை சரணாகதியை சொல்லி கொடுத்து மோட்சத்துக்கு சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அந்த புண்ணிய பலனாக என்ன கொடுக்கிறார் அப்படின்னா ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவதாரம் பண்ண வைக்கிறார். திரிஜகத் புண்ணிய பலம், இந்த பூமியில மேல்பட்ட தேவதர்கள் அவா பண்ண புண்ணியங்களும், அப்புறம் 17 பாத்தாள லோகத்துல இருக்கிறவாளும் இவாள்லாம் பண்ண அந்த புண்ணியத்துக்கெல்லாம் சேர்த்து ஒரு பலனாக ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவதாரம் பண்ண வைக்கிறார் அப்படின்னு திரிஜகத் புண்ணிய பலம். திருதண்டஹஸ்தம், கையில திருதண்டம் அப்படின்றதே தத்துவத்தை சொல்லக்கூடியது. சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படின்னு. சித் அப்படின்றது நம்மளுடைய ஜீவாத்மா, அந்த ஆத்மாவையும், சரீரம் இந்த லோகம் அதெல்லாம் அச்சேதனமான வஸ்துவும், இது ரெண்டும். அப்புறம் பகவான் அப்படின்றது ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற அப்படின்னு குறிக்கிற மாதிரியான இந்த 3 எப்பயுமே திருதண்டத்தோட தான் இருப்பேன். திருதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாக மீடே, சரணாகதி பண்ணவாளுக்கு எல்லாருக்கும் ஒரு தலைவனாக, ஏன்னா அவர் தான் 74 சிம்ஹாசனாதிபதிகளை நியமிச்சு அவா மூலமாக சமாசிரேன பரண்யாசாதிகள்லாம் பண்ண வைக்கிறார். அதனால எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சரணாகதி பண்றோம்னா அதுக்கு காரணம், அதுக்கு மூலமாக நமக்கு எல்லாம் இருக்கிறது சரணாகத சார்த்தவாகர் அப்படின்னு அவருக்கெல்லாம் நமக்கு எதிபதியாக இருக்கிறவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர் தான். அவருடைய கருணை அப்பேற்பட்டது. சிகையா சேகரினம், சிகை அப்படின்றது குடுமியோட. அத்வைத சன்னியாசர்களுக்கெல்லாம் அவ குடுமி வச்சுக்கிறது இல்லை ஆசிரமத்துக்கு போன உடனே. ஆனா நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அப்படி கிடையாது. சேகரினம் பதிம் யதீனாம், எதிகளுக்கெல்லாம் ஒரு பதியாக, சன்னியாசாசிரமத்துக்கு எல்லாம் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு நாயகன் யார் அப்படின்னா பதிம் யதீனாம் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்னு ராமானுஜர். அப்படி அந்த ஒரு திருமேனியிலேயே நம்ம சம்பிரதாயத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். அந்த தத்துவம் நம்ம எல்லாம் ஜீவாத்மா பகவானுக்கு சேஷன் அப்படின்னு காட்டுற மாதிரியான சித் ஈஸ்வரன் அப்படின்ற அந்த திருதண்டமும், அவருடைய அந்த யஜ்ஞோபவீதமும், ஆச்சாரியர்கள் எல்லாம் லௌகீகமான ஆசாபாசத்தை விடுவாளே தவிர வைதீக விஷயத்தை விடுறதில்லை அப்படின்ற மாதிரியும், பந்துக்களை விட்டாலும் சிஷ்யர்களை விடாம சிஷ்யர்களுக்கு அனுகிரகம் பண்ணி அவளையும் மோட்சத்தை சேர்க்கக்கூடியதுனால எல்லாத்தையும் விட்டுட்டா அப்படின்னு சூன்யம், லோகமே சூன்யம், எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் விட்டு தனியா போய் உட்கார்ந்து தபஸ் பண்றது கிடையாது. இங்க நம் சம்பிரதாயத்துல சன்னியாசாசிரமம்னா பந்துக்களை விட்டாலே தவிர சிஷ்யர்களை விடுறது கிடையாது. அதே போல ஆசாபாசத்தை விட்டாலும் வைதீக விஷயம் பகவத் விஷயத்தை விட்டது கிடையாது அப்படின்றத அந்த திருமேனியிலேயே நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட திருமேனி அதான் சுவாமி தேசிகனுடைய ஆச்சரியமான வர்ணனை. அதே போல திவ்ய சூரிகள் அப்படின்னு சொல்ற ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரையுமே திவ்ய சூரி ஸ்தோத்திரம் அப்படின்னே முதல் பிரம்மதந்திர சுவாமி பண்ணிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆச்சாரியர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா ஆழ்வார்களை ஆச்சாரியர்களை திவ்ய சூரிகள் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜீவாத்மா நம்ம இங்க சம்சாரத்துல இருந்து இந்த இஷ்ட சுக்கத்துல இருந்து இப்படியே உழன்றவாள ஜீவாத்மான்னு சொல்றோம். இந்த ஜீவாத்மா சரணாகதியோ பக்தியோகமோ பண்ணி மோட்சத்துக்கு போனா அப்படின்னா ஸ்ரீ வைகுண்ட லோகத்துக்கு போய் மோட்சம் பெற்றவனுக்கு முக்தாத்மா அப்படின்னு சொல்றோம். பகவானோடையே அனாதி காலமாக இருக்கிறவாள நித்திய சூரிகள் அப்படின்னு அனந்தகருட விக்ஷக்ஷேனர் அப்படின்றவாள்லாம் நித்திய சூரிகள். அவ அனாதி காலமா இருக்கா. அவ நம்மள மாதிரி இந்த பூமியில பிறந்து அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கெல்லாம் போல அனாதி காலமாகவே அவ பகவானோடையே நித்திய சூரிகளாக இருக்கா. ஆனா இங்க திவ்ய சூரி அப்படின்ற பதம் நம் பெரியோர்கள் போட்டதுக்கு காரணம் என்னன்னா நித்திய சூரிகளோட திவ்ய சூரிகள் இன்னும் கொஞ்சம் வசதி. அதனாலதான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் கொஞ்சம் வசதி. ஏன் அப்படின்னா இந்த திவ்ய சூரிகள் யாரோ கிடையாது, அவளும் நித்திய சூரிகள் தான். அப்ப நம்ம ஆழ்வார் யார் அப்படின்னா சாட்சாத் விக்ஷசேனருடைய அவதாரம்னு சொல்றோம் இல்லையா? ஆனா கூட என்னன்னா வைகுண்ட லோகத்துல அந்த தர்மத்துல இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த வைகுண்ட லோகத்துல இந்த கலி பிரபாவம் எல்லாம் கிடையாது. அங்க தப்புன்ற ஒரு விஷயமே யாருக்குமே தெரியாது. ஒரு மனசுல கூட அந்த தப்பான விஷயமே வராது. பகவத் கைங்கரியத்திலே இருக்கக்கூடியவா வாழலாம். அங்க ஒருத்தன் நல்லா இருக்கான்றதுல ஒரு பெருமை கிடையாது. ஆனா இந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பகவான் பூமியில அவதரிக்க வைக்கும் பொழுது கூட இங்க கூட வைகுண்ட லோகத்துல எப்படி இருக்காளோ அந்த அனுஷ்டானத்தை விடாம இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணி இந்த திவ்ய பிரபந்தங்கள் அப்புறம் கிரந்தத்துக்கு வியாக்கியானங்கள்லாம் பண்ணி நமக்கு பஞ்சசம்ஸ்கார சமாஸ்ரேனாதிகள்லாம் பண்ற இப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள்
இங்கேயும் அவ எப்படி அதை விடாம இருக்கான்றது தானே இந்த சம்சாரத்துல இவ்வளவு கலிப்பிரபாவத்துல இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் இருந்தும் ஒரு ஆச்சாரியர்கள் இன்னைக்கும் அனுஷ்டானத்தோட இருக்காங்க. அதுக்குதானே இன்னைக்கு நல்லபடியாக சில இடத்துலயாவது தர்மங்கள் நடக்கிறதுனாலதானே அங்கங்க சில இடத்துல எல்லாரும் க்ஷேமமாக இருக்கா. அதனால திவ்ய சூரிகள் அவ வைகுண்ட லோகத்துல இருக்கிறது, அங்க பெருமையா இருக்கிறது, அனுஷ்டானத்தோட இருக்கிறதுன்றத காட்டிலும் இந்த சம்சாரத்துல வந்தும் அவ அனுஷ்டானத்தோட இருக்கா அப்படின்றதுதான். அப்பேற்பட்ட சிஷ்யர்களை பரிபாலனம் பண்ணி தர்மத்தை எடுத்து சொல்லி வேதத்துல சாஸ்திரங்கள்ல சொன்னதெல்லாம் சுலபமாக அனுபவமாக நமக்கு கொடுத்திருக்கா. அப்படி திவ்ய சூரி ஸ்தோத்திரத்துல ராமானுஜருக்கு விட்ட மங்களாசாசனம் பண்ணும் பொழுது பிரம்மதந்திர சுவாமி சைத்ரார்த்த சம்பவம் விஷ்ணோஹோ தர்சனஸ்தாபனோத்சுகம் தரிசனஸ்தாபகர் அப்படின்னு சொல்றாரு. தரிசனம் நமக்கு எல்லாருமே கோவில்கள்ல ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு மரியாதை ஆகும்போது தரிசனஸ்தாபகரான ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படின்னு சொல்லிதான் கட்டியம் சொல்லுவோம். தரிசனஸ்தாபகர் நம்ம விசிஷ்டாத்வைத மதத்தை ஸ்தாபனம் பண்ணது ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் தான். அப்ப ராமானுஜருக்கு முன்னாடி விசிஷ்டாத்வைத்த மதம் கிடையாதா அப்படின்னா இருக்கு. அந்த அனாதி காலமாகவே. ஏன்னா இது வந்து லட்சுமிநாத சமாரம்பாம், பகவானுடைய சம்பிரதாயம். இது பகவான் லட்சுமிநாதன்ல இருந்து ஆரம்பிச்ச சம்பிரதாயம் முன்னாடியும் இருக்கு. கிருஷ்ணாவதாரங்களையும் நம்ம பார்க்கலாம். வேதவியாசர் இவாள்லாம் சொன்னதே விசிஷ்டாத்வைத்த மதமாகத்தான் எல்லாமே. ஆனா அது பிற்காலத்துல அதுக்கான அதை ஒரு ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய மதத்தினுடைய தத்துவங்கள்ல வேதாந்தத்திலையும் அதுக்கப்புறம் பகவத்கீதையிலையும் பிரம்மசூத்திரங்களையும் எடுத்து இதுதான் சொல்லியிருக்கான்றதை எடுத்து வியாக்கியானம் பண்ணி ஸ்தாபனம் பண்ணி வாதிகளை ஜெயித்து சரஸ்வதி பீட்டத்துல போய் சரஸ்வதி தேவிக்கு கொடுத்து அப்ப அந்த சரஸ்வதி தேவி ஒத்துக்கணும் அப்படின்னா பிரம்மசூத்திரம் இருக்கு. அது பண்ணது வேதவியாசர். அதுதான் வேதாந்தமான விஷயங்கள். வேதத்துல 2 அங்கம் அப்படின்னு பார்த்திருக்கோம், கர்மபாகம். அதுக்கப்புறம் வேதாந்தத்துல இருக்கிறது சாட்சாத் பரபிரம்ம விஷயமாக இருக்கும். அதுக்கு சூத்திரங்கள் வேதவியாசர் எழுதியிருக்கேன். அந்த வேதவியாச சூத்திரத்துக்கே அவ வந்து தன்னுடைய தத்துவத்தை, இப்ப அத்வைத்த மதம்னா அவா தத்துவத்தை வச்சு அதுக்கு அர்த்தம் பண்ணியிருக்கா. அப்படி அவாவா மதத்துல அந்த பிரம்மசூத்திரத்துக்கு நிறைய பாஷ்யங்கள் இருக்கு. அதுல முக்கியமான விஷயங்கள் அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அதுக்கு மேலேயும் இருக்கு. அதே மாதிரி அந்த பீட்டத்துல போகும்பொழுது ஒவ்வொருத்தரும் அந்த அதை பண்ணணும். அது மட்டும் இல்ல, ஆளவந்தார் சுவாமி பாஷ்யக்காரருக்கு சொல்லும் பொழுது ஒரு விஷயம் பண்றாரு, அதை வேற யாரும் பண்ணியிருக்க முடியாதா? அப்ப ஆளவந்தார் இந்த மதத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்க முடியாதான்னா முடியும். ஆனாலும் அவளுக்கு என்ன அப்படின்னா, வேதவியாசர் கொடுத்த சூத்திரம் இல்லையா, அவர் அந்த சூத்திரம் பண்ணும்பொழுது அவருடைய திருவுள்ளம் என்னவோ அதுபடி நம்ம பண்ணணும். அப்பதான் நம்ம விசிஷ்டாத்வைத மதமும் வேதவியாசருடைய திருவுள்ளமும் ஒண்ணு அப்படின்றது இந்த உலகத்துக்கு புரியும். நானும் ஒண்ணு பண்ணேன் அப்படின்றது கிடையாது. அதுதான் வேதவியாசர் பண்ண சூத்திரங்களுக்கு அவருடைய திருவுள்ளம் அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா, அவர் வேதவியாசர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அந்த சூத்திரங்களுக்கு பூர்த்தியாக பாஷ்யங்கள் சொல்லி கொடுத்திருக்காரு இல்லையா, அதை வந்து பாதராயண சூத்திரம் அப்படின்னு பெருசாக எழுதி கிரந்தமாக வச்சிருக்காங்க. அது பாரத தேசத்துல ஒரு இடத்துலதான் கிடைக்கும் காசி பக்கத்துல. ஆனா அது வந்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டா. அப்போ அந்த ஆளவந்தாருக்கு என்னன்னா, அந்த சூத்திரத்தை பார்த்து வேதவியாசருடைய திருவுள்ளமும் இதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை பிரகாசனம் பண்ண நம்ம விசிஷ்டாத்வைத மதம் அது வியாசர் ஏற்றது அப்படின்றது உலகத்துக்கு புரியணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசை. தான் ஒரு வியாக்கியானம் பண்ணி ஸ்தாபிச்சிடலாம், அது மட்டும் இல்ல வியாசருடைய ஹிருதயமும் அதான் அப்படி. அப்போ அத கிரந்தத்தை சுலபமாக கொடுக்க மாட்டா. அங்க போய் அந்த பீட்டத்துல போய் அந்த அந்த அவா கேட்கிற வாதத்தெல்லாம் ஜெயிச்சாதான் அதுக்கான ஞானம் இருக்கா. எடுத்து ஒரு கிரந்தத்தை எடுத்து படிக்கணும்னா அதுக்கு முன்னாடி ப்ரீ ரிக்விசிட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம ஒரு கோர்ஸ் பண்ணா ப்ரீ ரிக்விசிட்டா இந்த கோர்ஸ் பாஸ் பண்ணாதான் இதை பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அதனால சில கேள்விகளை அவ கேட்பா, அதெல்லாம் தெரிஞ்சாதான் இவனுக்கு கொஞ்சமாவது ஞானம் இருக்கு அப்படின்னா தான் அந்த சூத்திரத்தை கொடுப்பா, வேற சுலபமா யாருக்கும் கொடுத்துட மாட்டான். அப்போ பாஷ்யக்காரர் அங்க போய் அப்ப ராமானுஜர் அப்ப வந்து போய் கேட்டு அந்த இடத்துல வாதம் பண்ணி எல்லாருடையும் ஜெயிச்சு அந்த கிரந்தத்தை கொடுத்தா. அதை சுவாமி ராமானுஜர் திருவுள்ளத்தோட எடுத்துட்டு வந்து அதெல்லாம் பூர்த்தியாக பாக்குறாரு. ஆனா 3 நாள்ல அவளுக்கு ஒரு அசூய. ஏன்னா இவர் எங்க இவாளுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணிட போறாரு அப்படின்னா அவளுடைய மதம் கொஞ்சம் குறைஞ்சிடமே அப்படின்றதுக்காக 3 நாள்ல அதை வந்து திருடிண்டு போயிட்டாவும். ஆனா அதுக்குள்ளேயுமே பாஷ்யக்காரரும் அவளுடைய சிஷ்யர் கூறுத்தாளரும் அதை முன்னாடியே ஏக சத்தியாகிரகா இருக்கிறதுனால அதை பார்த்து வச்சுக்கிட்டான். அதனால அதை மேற்கொண்டு அந்த பாஷ்யத்தை பூர்த்தி பண்றாரு. பாஷ்யத்தை பூர்த்தி பண்ண உடனே பூர்த்தி பண்ணிட்டா மட்டும் போராது, இதுல காஷ்மீர தேசத்துல போய் அதை ஸ்தாபனம் பண்ணணும்.
அப்போ சரஸ்வதி பீட்டத்துல போய் அதை ஸ்தாபனம் பண்றது. அதனால தர்சன ஸ்தாபகர். எல்லாரும் அவாவா பாஷ்யத்தை சரஸ்வதி தேவி கிட்ட அன்னைக்கு ராத்திரி வச்சுட்டு போவா. அது கிரந்தம் ஏற்புடையதாக இருந்தா கொஞ்சம் பரவாயில்லன்னா சரஸ்வதி தேவியோட திருவடியில இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா தன்னுடைய ஹிருதயத்திலே வச்சிருப்பாலாம் சரஸ்வதி தேவி. ஆனா பாஷ்யக்காரர் ராத்திரி அந்த கிரந்தத்தை வச்சுட்டு போனேர். மறுநாள் காத்தால கதவு திறந்து பார்த்தா அந்த கிரந்தம் எங்க இருக்கு அப்படின்னா சரஸ்வதி தேவியினுடைய திருமுடியில இருக்கு. தலையிலேயே வச்சுட்டாலாம். ஏன்னா இப்பேற்பட்ட பாஷ்யம் அப்படின்னு. பாஷ்யம் எஸ்ய நிசம்ய லக்ஷ்மண முனேகே, லக்ஷ்மண முனியான ஸ்ரீ ராமானுஜர் பண்ண பாஷ்யம் சூத்ரானாம் இதம் உத்தமம். இப்பேற்பட்ட உத்தமமான சூத்திரம். வேதத்துல 3 பாகம் இருக்கு. அந்த 3 பாகத்தையும் ஒண்ணு அபேத ஸ்ருதி அப்படின்னுவா, பேத ஸ்ருதி, கட்டிக ஸ்ருதின்னு 3 அர்த்தங்கள் வேற வேற மாதிரி இருக்கானாலும் மத்த ஆச்சாரியர்கள் ஏதோ ஒண்ணுத்த மட்டும் எடுத்து அதை வியாக்கியானம் பண்ணிட்டா. ஆனா 3த்துக்கும் சமன்வயப்படுத்துற மாதிரியா வியாக்கியானம் பண்ணது ஸ்ரீ பாஷ்யக்காரர். அதனால இதுதான் உத்தமமான சூத்திரம் அப்படின்னு தன்னுடைய சிரசிலேயே சரஸ்வதி தேவி வச்சு அதுக்கு பரிசாக லக்ஷ்மி ஹயக்ரீவரை ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜருக்கு கொடுக்கிறா. அன்னைக்குதான் அந்த பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் என்ற பேரே சரஸ்வதி தேவி தான் கொடுத்து, அதே போல பாஷ்யக்காரர் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படின்னு பேர் வைக்கிறார். அவாவா பாஷ்யக்காரர் அப்படின்னு அந்த சூத்திரத்தை பண்ணாலும் ஆனா ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படின்னாலே ராமானுஜருக்கு தான் சரஸ்வதி தேவி கொடுத்த திருநாமம். அந்த வியாக்கியானத்துக்கும் ஸ்ரீபாஷ்யம் என்று பேரும் சரஸ்வதி தேவியை கொடுத்திருக்காங்க. அப்பேற்பட்ட அதனாலதான் தரிசன ஸ்தாபகர் இவர். மத்தவாளுடைய பூர்வாச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினால இந்த மதத்தை ஸ்தாபனம் பண்ணு. அப்பேற்பட்ட ஸ்ரீ பாஷ்யக்காரர் நவகிரந்தங்கள் பண்ணியிருக்கு. நவகிரந்தங்களும் அற்புதமான கிரந்தங்கள். இன்னைக்கு கூட நம்ம திருவள்ளூர்ல எல்லாம் பார்த்தா பாஷ்யக்காரருடைய சஹஸ்ராப்தியில நவகிரந்தங்கள் பேர் எழுதி ஒரு மாலையாக அவருக்கு சாத்தியிருக்காங்க. அப்படின்னா அந்த நவகிரந்தத்தினுடைய பெருமை நமக்கு புரியணும். அந்த கிரந்தமே ஒரு மாலையாக சாத்தியிருக்காங்கன்னா அந்த கிரந்தங்களே அவ்வளவு முக்கியம். பாஷ்யக்காரருடைய பெருமை ஒரு பக்கம் இருக்கட்டும், கிரந்தங்கள் அப்பேற்பட்ட பெருமை உள்ளது. அதுல முக்கியமான கிரந்தங்கள் ஸ்ரீபாஷ்யம். இப்ப நம்ம சொன்னோம், அதுக்கு பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். அதையே இன்னும் கொஞ்சம் சுலபமாக சாரமாக ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் ரொம்ப சாரமாக இருக்கணும் அப்படின்னு வேதாந்த சாரம். இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக வேதாந்த தீபம் அப்படின்னு எழுதியிருக்கார். இன்னும் ரொம்ப விஸ்தாரமாக ஸ்ரீபாஷ்யம். இப்ப காலக்ஷேபம் பண்றவாளுக்கு நேர ஸ்ரீபாஷ்யம் சொன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும்னு முதல்ல சாரம் சொல்லுவா, அடுத்தது தீபம். ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் சுலபமான சாரம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் விஸ்தாரமாக எழுதியிருப்பார். ரொம்ப விஸ்தாரமாக இதர மதத்துல எப்படி சொல்றா, அவ ஏன் அப்படி சொல்றா, அது ஏன் தப்பு, நம்ம மதத்துல நம்ம எப்படி சொல்றோம், அது ஏன் கரெக்ட்னு எல்லாத்தையும் ஸ்தாபனம் பண்ணணும். சுலபமாக சும்மா நம்ம மதத்துல இப்படி சொல்றான்னு கிடையாது, அது ஏன் கரெக்ட், ஏன் வேதாந்தத்துல எப்படி சொல்லியிருக்குன்னு ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் எடுத்து ஸ்தாபனம் பண்ணணும். அது ஸ்ரீபாஷ்யத்துல சொல்லியிருக்கேன். இந்த 3 முக்கியமான கிரந்தங்கள். இது 3மே அந்த சூத்திரங்களுக்கு விவரணம் தான். அதுக்கப்புறம் முக்கியமான கிரந்தங்கள்னு பார்த்தா கீதா பாஷ்யம். கீதைக்கு பாஷ்யம் எழுதியிருக்கேன் விசிஷ்டாத்வைத பரமாக. அப்புறம் வேதார்த்த சங்கிரகம் அப்படின்னு வேதத்துல எந்த இடத்துல எல்லாம் நமக்கும் இதர மதத்துகளுக்கும் வித்தியாசம் வருதோ, பாதி இடத்துல நம்ம எல்லாம் ஒன்னாதான் ஒத்துட்டு இருக்கா நம்ம வைதிக மதத்துல முக்கியமாக. ஆனா எந்த இடத்துல வித்தியாசம் வருதோ அதை மட்டும் எடுத்து அதுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கேன். ஏன் நம்ம சொல்றது சரி அப்படின்னு. அப்புறம் நித்தியம் அப்படின்னு அனுஷ்டான கிரந்தங்கள், நம்ம எப்படி அனுஷ்டானம் திருவாராதனம் இதெல்லாம் அதுல வருது. அதுக்கப்புறம் முக்கியமாக கத்தியத்ரயம் அப்படின்ற 3 சரணாகதி கத்தியம், வைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம் அப்படின்னு 3 ஆச்சரியமான கத்தியத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கு. இந்த கத்தியம் 3மே நித்திய அனுசந்தானம் பண்றா பெரியோர்கள் எல்லாரும் திருவாராதனத்துல. ரொம்ப முக்கியமான கிரந்தம். சாக்ஷாத் ரங்கநாயகி தாயார் ரங்கநாதன் முன்னே பண்ண இந்த கத்தியம். அதனால இதுக்கு ரொம்ப சிரேஷ்டம். ஏற்கனவே ஸ்ரீஸ்துதி உபன்யாசத்துல கடைசி பாகமாக நம்ம பார்த்தோம் அந்த பங்குனி உத்தர உற்சவ திருநாள் அப்படின்னு. அதனுடைய வைபவம் பார்த்தோம். அதுல கடைசியில என்னன்னா பாஷ்யக்கார் எப்படி அந்த இந்த கத்தியத்திரயத்தை பண்ணேர் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுவே நமக்கு இப்ப அனுகூலமாக நமக்கு அகோபில மட்டம் மைசூர்ல நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான விஷயம் கத்தியத்திரயம். என்னன்னா நம்ம ஸ்ரீஸ்துதி பண்ணியிருக்கோம், பூஸ்துதி பண்ணியிருக்கோம், கோதாஸ்துதி இப்பதான் பூர்த்தியா பண்ணும். இதுக்கு என்ன பலன் அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். நம்ம எல்லாம் ஆச்சரியமாக அனுபவிச்சோம். இதுக்கு என்ன பலன் அப்படின்னா கத்தியத்திரயம் அதை நமக்கு பண்றதுக்கான அமைச்சு கொடுத்திருக்கேன். அது இந்த 3 தாயாருடைய அனுகிரகம் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கணும். 3 தாயாருடைய அனுகிரகத்தினாலே நமக்கு கத்தியத்திரயம் அவ்வளவு சுலபமாக விஸ்தாரமான அர்த்தங்கள் இருக்கு. நம் பெரியோர்கள் சுவாமி தேசிகனே வியாக்கியானம் பண்ணியிருக்கேன்.
அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம் எப்பேற்பட்ட கத்தியம் அப்படின்னு. நம்ம மேலோட்டமாக பார்க்கலாம். அடியேனுக்கு பெரியோர்கள் கிட்ட தெரிஞ்சின்ற விஷயத்திலிருந்து அடியேன் மேலோட்டமாக நம்ம ஒவ்வொரு பதமாக அர்த்தங்கள் பார்க்கலாம். பகவானுடைய குணங்கள் சொல்லும் பொழுது அந்தந்த இடத்துல கொஞ்சம் அந்தந்த எந்தெந்த அவதாரங்கள்ல இந்தந்த குணத்தை காமிச்சிருக்கேன்னு அப்படின்னு கொஞ்சம் நமக்கு புரியறதுக்காகவும் சின்ன சின்ன ஒரு உதாரணங்களை வச்சு நம்ம பகவானுடைய குணங்களையும் இந்த இடத்துல அனுபவிக்கலாம், சரணாகதியும் நம்ம அனுபவிக்கலாம். அப்புறம் இந்த நவகிரந்தங்கள் பார்த்தோம் இல்லையா? இப்ப நம்ம சொன்னோம் சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம் மூலமாக பார்க்கலாம் அப்படின்னு. சுவாமி தேசிகன் ரகசிய கிரந்தங்கள் அப்படின்னு பண்ணிருக்காரு. அவர் நிறைய எல்லாருக்காகவும் அவர் பண்ணிட்டு போயிட்டார். ஸ்தோத்திரங்கள், பெரியோர் மகா ஞானிகளுக்காக, அங்க வாதம் பண்றவாளுக்காக, அவளுக்கு நாடகம் தான் பிடிக்கும்னா நாடகம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காவியம் பிடிக்கிறவாளுக்கு காவியம் பண்ணியிருக்கேன். அப்படி ரகசிய கிரந்தங்களும் பண்ணியிருக்கேன். ஆச்சரியமான கிரந்தங்கள். அதுல கீதார்த்த சங்கிரகம், அப்புறம் அப்புறம் சச்சரித்திர ரக்ஷா அப்படின்னு அனுஷ்டானம் பண்றதுக்கு எல்லாம், அப்புறம் பாஞ்சராத்திர ரக்ஷா அப்படின்றதெல்லாம் பாஞ்சராத்திர ஆகமத்துல சொல்லக்கூடிய அதெல்லாம் சரியாக நமக்கு புரியறதுக்காக எந்தெந்த இடத்துலயும் அர்த்தங்கள் மாறி போகாம இருக்கிறதுனால ரக்ஷை அப்படின்னு சுவாமி தேசிகன் நமக்கு எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணி வச்சிருக்கார். அதுல முக்கியமாக நம்மளுக்கு பெரிய ஆச்சாரியர்களுடைய ஆளவந்தாரனுடைய சதுஸ்லோகி ஸ்தோத்திர ரத்னம் இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்ரீ பாஷ்யக்காரர் பண்ண கத்தியத்ரயம், இந்த அஞ்சித்தையும் சேர்த்து வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுக்கு அவரே ரகசிய ரக்ஷா அப்படின்ற பேரும் வச்சிருக்கு. அந்த அஞ்சித்து சேர்த்து வியாக்கியானம் இப்ப நம்ம கத்தியத்திரையும் நம்ம முதல்ல பார்க்க போறோம். அது சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம் ரொம்ப விஸ்தாரமாக இருக்கும். நம்ம மேலோட்டமாக தான் பார்க்கலாம் முதல்ல. அப்ப முதல்ல இந்த கிரந்தத்தை பண்ணும் பொழுது சுவாமி தேசிகன் எல்லாருமே மங்கள ஸ்லோகம் அப்படின்னு பண்ணுவா. அந்த மங்கள ஸ்லோகத்துக்கு முக்கியமாக என்னன்னா இந்த கிரந்தம் அற்புதமாக நிறைவேறணும் அப்படின்னு பெருமாளை வேண்டிக்கிறது, இல்ல இந்த கிரந்தத்துல என்ன சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அது ரெண்டுத்தையுமே ஆச்சரியமான 2 மங்கள ஸ்லோகம் சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதையும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு முதல் மங்கள ஸ்லோகம். பிரக்யாத ஸ்ருத விபவான் குருன் அசேஷான் பிரஸ்ருத்ய பிரணயதி வெங்கடேச சூரிஹி லக்ஷ்மீச பிரபதன வைபவ பிரதிஷ்டாம் ராகான்யத்ய பிரசமகரீம் ரகசிய ரக்ஷாம் அப்படின்னு. இது ரகசிய ரக்ஷாம் அப்படின்ற திருநாமம். இந்த கிரந்தத்தை பண்ண போறேன் அப்படின்னு முதல்ல வேண்டிக்கிறேன். பிரக்யாத ஸ்ருத விபவான் ஆச்சாரியர்களுடைய பிரசித்தமான ஞானமுடைய கல்யாண குணங்களுடைய ஆச்சாரியர்கள், சுவாமி தேசிகனுக்கு முன்னாடியான ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள், ஸ்ரீபாஷ்யக்காரர், பிள்ளான், அவருடைய ஆச்சாரியன் அப்புள்ளார் வரைக்கும் எப்பயுமே ஒரு கிரந்தம் பண்ணும் பொழுது அவளுடைய ஆச்சாரியர்களை வேண்டிண்டு ஆரம்பிக்கணும். குருன் அசேஷான் அவள் சேவிச்சுட்டு ஆரம்பிக்கிறேன். பிரசித்திய பிரணயத்தி இந்த கிரந்தத்தை சேவிக்க போறேன் அப்படின்ற ஒரு பிரதிஜை பண்றேன், இந்த கிரந்தத்தை பண்ண போறேன் அப்படின்னு. வெங்கடேஷ சூரிஹி வெங்கடநாதனான அடியேன் அப்படின்னும், லக்ஷ்மி சூரிஹி அப்படின்னு மகான்கள், அப்படி வெங்கடநாதன் அப்படின்னு அவர் பேரை சொல்லி திருநாமத்தை சொல்லி இந்த 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 கிரந்தத்துல என்ன இருக்கு அப்படின்னா லக்ஷ்மீச பிரபதன வைபவ பிரதிஷ்டாம் அப்படின்னு. ஸ்ரீயப்பதி லக்ஷ்மீச அப்படின்னா ஸ்ரீயப்பதியான பகவானிடத்தில் சரணாகதிய பண்ணக்கூடிய அந்த வைபவத்தை பிரதிஷ்டை காட்டி கொடுக்கிறமான இந்த கிரந்தம். சரணாகதிய பகவானிடம் ஸ்ரீயப்பதி அப்படின்னு சொல்லும் பொழுதே இங்க பெருமாள் தாயாரோட சேர்ந்து அவருக்கு சரணாகதி பண்ணக்கூடிய அந்த சரணாகதி அப்படின்ற அந்த சரணாகதியினுடைய அதை பிரதிஷ்டை பண்றது, காட்டி கொடுக்குறது, அதனுடைய வைபவத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்கான இப்ப ஏற்பட்ட ஸ்ரீ பாஷ்யக்காரர் பண்ண கிரந்தம். அதுக்கு இப்ப ஏற்பட்ட வியாக்கியானம் பண்ண போறேன். ராகான்யத்ய பிரசமகரீம். ராகா நம்ம எல்லாம் என்னன்னா இந்த லௌகீக வாழ்க்கையில ஏதேதோ ஆசாபாசங்கள் இருக்கும் இல்லையா? இந்த கிரந்தத்தை தினமும் சொன்னாலே, இந்த கிரந்தத்தை தினமும் சொல்லி பாஷ்யக்காரரை வேண்டிந்தாலே என்னன்னா அவளுக்கு இந்த லோகத்துல இருக்கிற சின்ன சின்ன ஆசைகள்லாம் போய் எந்த ஆசை எப்பயுமே நமக்கு இருக்கும் அப்படின்னு நித்திய எப்பயும் அதை விடாம இருக்கிறது என்னன்னா பகவத் கைங்கரியம், பகவானுக்கு சேவை அப்படின்ற அந்த ஆசையில நம்மளை சேர்த்து விடும் அப்பேற்பட்ட கிரந்தம். அதுக்கு திருநாமம் ரகசிய ரக்ஷாம் அப்படின்ற திருநாமத்தையே சொல்லி சுவாமி தேசிகன் முதல் மங்கள ஸ்லோகத்தை இங்க நமக்கு அனுகிரகம் பண்றது. பகவான் கிட்ட எப்பயுமே பார்த்தா பகவானிடத்தில் நமக்கு பக்தி வரணும், இந்த லோகத்துல இருக்க ஆசை போகணும் அப்படின்னு என்னன்னா இத தினமும் சொன்னாலே போதும். அதனுடைய பெருமையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புரிஞ்சுண்டா அந்த சரணாகதி பண்ணக்கூடிய ஆசை வரும். சரணாகதி பண்ணி நம்ம பகவானிடம் எப்பயும் கைங்கரியம் பண்ணலாம், நிரந்தரமான கைங்கரியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இங்க எடுத்து சொல்றேன். அதுக்கு அடுத்தது இந்த கிரந்தம் எப்படி வந்தது,
அப்படின்னா கிரந்தம்னா இந்த கத்தியத்திரயம் எப்படி வந்தது அப்படின்றதுக்காக சொல்றேன். லக்ஷ்மி பதேர் யதி பதேஷ்ச தயைகதாம்னோஹோ யோசௌ புரா சமஜனிஷ்ட ஜெகத்விதார்த்தம் வாக்கியம் பிரகாசயது பரமம் ரகசியம் சம்வாதயே சஹா சரணாகதி மந்திரசாரஹ. இது ஒரு சம்வாதமாம், ரெண்டு பேருக்குள்ள சம்வாதம். எந்த ரெண்டு பேருக்குள்ள சம்வாதம்னா லக்ஷ்மி பதேஹே, லக்ஷ்மிநாதனான பகவான், லக்ஷ்மியோட சேர்ந்து பெருமாளும் தாயாரும். லக்ஷ்மி அப்படின்னாலே மங்களம் மங்களானாம்னு பார்த்தோம். இந்த லோகத்துக்கெல்லாம் சகல லோகத்துக்கும் ஐஸ்வர்யமாக, இந்த சகல லோகமும் ஆச்சரியமாக இருக்கிறதுக்கு காரணமாக, எல்லாம் சகல சௌபாகியங்களுக்கும் இருக்கிற மகாலட்சுமி அவருடைய நாதனுக்கும், யதிபதேஹே எல்லா யதிகளுக்கும் நாதனான ஸ்ரீ ராமானுஜருக்கும் நடக்கிற சம்வாதம் இது. சம்வாதம்னா ரெண்டு பேரும் பேசிக்கிறோம். அப்பேற்பட்ட அற்புதம். நம்ம போன வாட்டி என்ன பார்த்தோம்? பூமி பிராட்டியும் பகவானும் சம்வாதம், வராகர் அம்மா அப்பா பேசிக்கிறார். அதே மாதிரி ஆச்சாரியனும் பகவானும் அம்மா அப்பாவோட சேர்ந்து. ஆச்சாரியன் என்ன பண்ண போறாரு? இதே தானே நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ண. அதனால யோசௌ புரா சமஜனிஷ்ட ஜெகத்விதார்த்தம், இந்த ஜெகத்துக்கெல்லாம் எது ஹிதம் அந்த ஹிதத்தை நமக்கு அனுகிரகம் பண்ண இப்பேற்பட்ட சம்வாதம் ஒரு நாள் உண்டாச்சு. யோசௌ புரா ஒரு காலத்துல உண்டாச்சு. அந்த காலம் எதுன்னா பங்குனி உத்தரத்துல ஸ்ரீரங்கத்துல திவ்ய தேசங்களிலே முதல் திவ்ய தேசம் அவதாரம். பகவான் அவதாரம் பண்ணி முதல்ல அர்ச்சா அவதாரம் பண்ணது ரங்கநாதன் தான். அவர் எங்க அவதாரம் பண்ணேர் அப்படின்னா திருப்பார்கடல்ல அவதாரம் பண்ணார். தேவர்கள் எல்லாம் பிரம்மாவை கூட்டிட்டு நேர திருப்பார்கடல்ல போய் பகவானை வேண்டிக்கிறான். பகவானை வேண்டிக்கச்ச ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றா. தேவர்கள்லாம் எப்படி பகவானை சேவிப்பான்னா அவ திருப்பார்கடல்ல போய் சேவிச்சுப்பா. நித்திய சூரிகள்லாம் வைகுண்டத்துல போய் சேவிச்சுப்பா. ரிஷிகள்ல எல்லாம் மந்திர ரூபமாக வேத ரூபமாக பகவானை சேவிக்கிறா. யோகிகள்லாம் ஹிருதயத்திலேருந்து பகவான அந்தர்யாமியான பகவான அவளுக்கு அப்பேற்பட்ட ஞானம் இருக்கு. பக்தர்கள் எல்லாம் பகவானுடைய திருநாமத்தை வச்சு, பிரகலாதாதி பக்தர்கள் எல்லாம் பகவானுடைய திருநாமத்தை சொல்லியே பகவானை சேவிச்சுக்கிறா. ஆனா அப்பேற்பட்ட ஞானம் சாதாரணமான வாழ்க்கை கிடையாது. இப்போ அடியனை போல ஒருத்தனை கொண்டு உட்கார வச்சு நீ மந்திரத்தை சொல்லி பகவானை புரிஞ்சுக்கோ, பகவான் ஒருத்தர் இருக்கே, அவர் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கே, அவரை நினைச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணுனா நான் எப்படி நினைச்சுப்பேன்? நமக்கெல்லாம் சாதாரணப்பட்ட மனுஷர்களுக்கும் பகவான் ஒருத்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துக்கணும் இல்லையா? ஒரு ரெஃபரன்ஸாவது இருக்கணும் இல்லையா? சும்மா மந்திரத்துல சொன்னா போருமா அப்படின்னா, அப்போ அவெல்லாம் கேட்கும் பொழுது பகவான் நான் அர்ச்சாவதாரமாக அவதாரம் பண்றேன் அப்படின்னு முதல்ல ரங்கநாதனாக அவதாரம் பண்ணேன். அப்புறம்தான் மற்ற பெருமாள்கள் எல்லாரும் அந்தந்த திவ்ய தேசத்துல அவதாரம் பண்றான். அவதாரம் பண்ணச்சியே பிராட்டி ஸ்ரீதேவி பூமாதேவியோட மூலவரும் ஸ்ரீதேவி பூமி உற்சவரும் எல்லாம் சேர்ந்து அந்த பிரணவாகார விமானத்தோட அவதாரம் பண்ற. பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கேருந்து பிரம்மலோகத்துல வச்சு பல யுகங்கள் அங்க ஆராதனை பண்ணு. பல யுகங்கள் கொஞ்சம் இல்ல, அதுக்குள்ளேயுமே பல திவ்ய தேசங்கள் இங்க வந்து திருவேங்கடமுடியான் பூமிக்கு வந்த முதல் அச்சாவதார பெருமாள். ரங்கநாதன் பூமிக்கு வரதுக்கு முன்னாடியே திருவேங்கடமுடியான் பூமிக்கு வந்துட்டார். ஆனா முதல் அச்சாவதாரம் யாருன்னா ரங்கநாதன். அவர் பிரம்மலோகத்துல பல காலம் இருந்தார். அப்புறம் மனு வேண்டின்றதுனால ரகுவம்சத்துல அங்க அயோத்தியால இருந்தார். அப்புறம் ராமன் அவதாரம், ராமனுக்கு அப்புறம் விபீஷணனுக்கு ராமன் இந்த ரங்கநாதனை லப்துவா குலதனம் ராஜான்னு குலதனத்தை எடுத்து கொடுக்கிறார். அப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணான் இல்லையா விபீஷணன். அவர் மூலமாக அவர் ஸ்ரீரங்கத்து வழியா போகும் பொழுது அங்க தர்மவர்மான்ற ஒரு ராஜா ஏற்கனவே ரங்கநாதனை பார்த்து தபஸ் பண்ணி நான் திருவாராதனம் பண்ணணும்னு நினைச்சிட்டார். அதனால அந்த இடத்துல அந்த விபீஷன் வச்சதுனால அங்க இருக்கேன். அதனால அப்பேற்பட்ட பெருமை உள்ள பெருமாள். வைகுண்டநாதனுக்கும் ரங்கநாதனுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. அதான் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ ரங்கேசகா பிரத்யக்ஷம் பரமம் பதம் அப்படின்னு. காவேரி நதியும் விரஜா நதியும் வெவ்வேறு கிடையாது. காவேரின்றது ஸ்ரீரங்கத்துல இருக்கிறது, விரஜா நதின்றது இந்த பிரகிருதி மண்டலத்துக்கும் வைகுண்டத்துக்கும் நடுவுல இருக்கிறது விரஜா நதி. அதே மாதிரி வைகுண்டம் சவாசுதேவோ ரங்கேசா, அந்த வாசுதேவனும் இந்த ரங்கநாதனும் வெவ்வேறு கிடையாது. அந்த மாதிரி ஸ்ரீரங்கமும் வைகுண்டமும் வெவ்வேறு கிடையாது. பிரத்யட்சமான பரமம் பதம் அப்படின்னு லைவ் டெலிகாஸ்ட் நம்ம பாக்குறோம் இல்லையா? கிரிக்கெட் மேட்ச் எங்கேயோ அமெரிக்கால எங்கேயோ நடக்கிறத நம்ம இங்க பாக்குற மாதிரிதான் அந்த வைகுண்டத்தை நம்ம லைவா பார்க்கணும் அப்படின்னா அது ஸ்ரீரங்க கஷேத்திரம். அது அத்தியாயனோத்சவம் சமயம் வேற. தினமும் நம்ம டெய்லி ரங்கநாதனுடைய உற்சவமும் சேவிச்சுட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட சந்தர்ப்பமாக இந்த ஆரம்பிக்கிறதும் நமக்கு பெரிய பகவான் கொடுத்த அனுகிரகம். அப்பேற்பட்ட யதிபதிக்கும் லக்ஷ்மி பதிக்கும் ஒரு சம்வாதம் ஒரு காலத்துல. அப்போ இந்த தாயாரும் பெருமாளுமாக சேர்த்தி எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு நாள் தான். மற்ற திவ்ய தேசங்கள்லாம் நிறைய நாள் தாயாரும் பெருமாளும் சேர்த்தியில நம்ம சேவிக்கலாம்.
ஆனா ஸ்ரீரங்கத்துல வருஷத்துக்கு ஒரு நாள், அன்னைக்குதான் தாயார் அவதரித்த நாள், பங்குனி உத்தரம். அன்னைக்கு பெருமாள் எழுவர். அதுவும் என்னன்னா, அதுக்கு முன்னாடி உறையூர் நாச்சியார் இந்த எள்ளிண்டு வருதுனால தாயாருக்கு கொஞ்சம் கோபம். அந்த இடத்துல கோபம் தெளிந்து 2 பேருக்கும் சின்ன கலகம் உண்டாய் சேர்றதுனால இன்னும் சந்தோஷமான சேர்த்தி. இந்த ஒரு இதையா பார்த்து சுவாமி பாஷ்யக்காரர் சரணாகதியை இந்த உலகத்துக்கெல்லாம் காட்டணும் அப்படின்னு சரணாகதி பண்ணுது. இந்த பெரியவா எப்படி சொல்றாங்கன்னா, சரணாகதி ஆச்சாரியன் மூலமாக பண்ணணும் அப்படின்றது. ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு பெரிய நம்பிகள் மூலமாக அங்க சரணாகதி ஆயிடுச்சு. இங்க எதுக்கு திருப்பியும் பண்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல இந்த உலகத்துக்கு நமக்கெல்லாம் சரணாகதி எப்படி பண்ணி காட்டுறேன், அனுஷ்டானம் பண்ணி அந்த பெருமாள் தாயார் முன்னாடி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு காட்டுற மாதிரியாக இந்த இதுலயே எல்லாத்தையும் சுருக்கமாக ஆச்சரியமான இந்த கத்தியங்கள் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்றேன் இந்த உலகத்துக்கு. அதனால பிராக்கியம் பிரகாசயத்து பரமம் ரகசியம், இந்த பரம ரகசியமான இந்த சரணாகதி அதை பிரகாசம் பண்ணதுக்காக இந்த சம்வாதம் பண்ணி நமக்கு காட்டுறார் அப்படின்னு. யோசகா சரணாகதி மந்திரசாரகா. சரணாகத்தின்னா முக்கியமாக நமக்கு 3 மந்திரம் நம்ம சொல்றோம் இல்லையா, அஷ்டாட்சரி மந்திரம், துவய மந்திரம், சரமஸ்லோகம். இது 3த்தையும் நமக்கு பரண்யாசமாச்சு ஆச்சாரியன் நமக்கு உபதேசம் பண்ணுவார். அதுல முக்கியமான மந்திரம் எதுன்னா துவய மந்திரம். ஏன்னா பெருமாள் தாயாரோட சேர்த்து நம்ம சொல்றோம். அந்த துவய மந்திரத்தினுடைய சாரம் தான் இந்த கத்தியத்ரயம் அப்படின்றது பெரியோர்களுடைய நிர்ணயம். அதனுடைய சாரம் தான் அப்படியே 2த்தையும் சேர்த்து சொல்றா அப்படின்னு. இது சாதாரணமான ஸ்லோகம் அப்படின்னும் சாதாரணமான ஒரு நினைச்சிட வேண்டாம். நம் பெரியோர்கள் ஆச்சாரியர்கள் பண்ற ஸ்லோகமும் சாதா மனுஷன் பண்ற ஸ்லோகமும் அதை இதையும் நம்ம கம்பேர் பண்ணிட முடியாது. ஏன்னா சுவாமி தேசிகனே பார்த்திருக்கோம், கருட மந்திரத்தை தான் கருட பஞ்சாசத்தாக நமக்கு அனுகிரகம் பண்ணி அந்த மந்திரத்தை. ஏன்னா மந்திரம் சில பேர் தான் சொல்லலாம். அப்புறம் அந்த மந்திரத்தை நம்ம சொல்றதுக்கு நம்ம அனுஷ்டானம் இருக்கணும். நம்ம ஏதோ லௌகிகமா இருந்துன்னா அந்த மந்திரங்களை சொன்னா அது பலன் சித்திக்காது, அது வேற மாதிரியாக போயிடும். ஆனா அந்த மந்திரங்களை அர்த்தமாக நமக்கு ஸ்தோத்திரமாக கொடுத்து அந்த ஸ்தோத்திரத்தை சொன்னாலே அந்த மந்திரம் சொல்லக்கூடிய பலனையும் நமக்கு கொடுக்குற மாதிரி பெரியோர்கள் பண்ணியிருக்கா. அதனாலதான் நம்ம ஆச்சாரியர்கள் ஆளவந்தாரோ பாஷ்யக்காரரோ சுவாமி தேசிகனோ வாழலாம் பராசர பட்டர் வாழலாம் பண்ண ஸ்தோத்திரங்கள்லாம் சாதாரணமான ஸ்லோகம் கிடையாது, மந்திரத்தினுடைய அர்த்தங்கள். அதனாலதான் இதுவும் ஆச்சரியமான அந்த துவய மந்திரத்தினுடைய அர்த்தம். அதே மாதிரி ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சரித்திரத்திலையும் ஒரு சிஷ்யர் போய் அவர்கிட்ட கேட்கிறார், துவய மந்திரம் இருக்கு இல்லையா, துவய மந்திரத்துக்கு அப்படி என்ன பெருமை அப்படின்னா என்ன சொல்றார், தாயாரும் பிராட்டியோட சேர்த்து சரணாகதி சொல்றதுனால அது ரொம்ப உயர்ந்த மந்திரம், அஷ்டாட்சரியோட உயர்ந்த மந்திரம் அப்படின்னு சொல்றான். அப்போ இத ஒரு விஷயமாக வச்சு நான் ஒரு மந்திரம் பண்ண முடியாதா? அப்ப தாயாரு பெருமாளை வச்சு சரணாகதி வேற மந்திரமும் பண்ணலாமே, ஏன் துவயம்தான் சொல்லணும் அப்படின்ற ஏதாவது அந்த மந்திரத்துக்கு இன்னும் பெரிய வைபவம் உண்டா அப்படின்றதுக்கு பாஷ்யக்காரர் சொன்னேராம். அது கரெக்டு தான். உம்முடைய ஞானத்துக்கு நீர் துவயமந்திரம் போல பல மந்திரங்கள் பண்ணலாம். ஆனா துவயமந்திரத்தினுடைய பெருமை வந்துருமான்னா, ஏன்னா துவயமந்திரத்தை எங்க ஆச்சாரியன் ஆள வந்தார், அவர் அனுஷ்டானம் பண்ணியிருக்காரு, நித்தியமும் துவயமந்திரத்தை சொல்லியிருக்காரு. அவருடைய ஆச்சாரியன் உய்ய கொண்டார், மணக்கால் நம்பி, நாதமுனிகள். அதனால பல ஆச்சாரியர்கள் இந்த மந்திரத்தை ஏத்துனதுனால அதனாலையும் அதனுடைய பெருமை. அதனால நம்ம இதே போல ஒரு மந்திரம் பண்றோம் அப்படின்னாலும் அவ அனுஷ்டானம் பண்ணலையே, அதனால இந்த மந்திரத்தினுடைய பெருமையே பெருமை அப்படின்னு சொல்லி அப்படி ஆச்சரியமான அந்த துவயம். அதனாலதான் சில இடத்துல பார்த்தோன்னா நம்ம கத்தியத்திரயத்துல அத்திர துவயம் அப்படின்னு வரும். அப்படின்னா என்னன்னா அந்த துவயத்தை நம்ம மனசுல சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா துவய மந்திரத்தை நம்ம இந்த பப்ளிக்கா நம்ம சொல்லக்கூடாது, ஆச்சாரியன் மூலமாகத்தான் உபதேசம் வாங்கிக்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால அதுவும் அந்த மந்திரங்கள் அப்படின்றது நம்ம ஸ்தோத்திரம் சொல்ற மாதிரி கெட்டிமாவும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நிறைய இது இருக்கிறதுனால அதை அந்த இடத்துல அத்திரத்வயம் அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்றதுன்னா நம்ம மனசுல நமக்கு ஆச்சாரியர்கிட்ட யாரெல்லாம் உபதேசம் வாங்கிட்டீங்களோ அவெல்லாம் அதை ஒரு வாட்டி அந்த மந்திரத்தை சொல்லி மேற்கொண்டு அந்த கத்தியத்திரயத்தை சொல்லணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் இத ஒரு அழகா ஒரு டேபிள் போட்டு கொடுக்குறாரு. இந்த கத்தியத்திரயத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்ன சொல்ல போறார் அப்படின்னு. அதுல என்ன சொல்றதுன்னா, ஒரு சரண்யன், ஒரு சரணாகதி பண்றவன் எப்படி இருக்கணும், எப்படின்னா சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், சரணாகதி பண்ற சமயத்தில் எப்படி இருக்கணும், சரணாகதி பண்ண உடனே அவன் எப்படி இருக்கணும் அப்படி. அதெல்லாம் இந்த இடத்துல அந்தந்த இடத்துல வருது. அதை இவர் அழகா ஒரு மேப் போட்டு மாதிரி காட்டுறாரு. அதே மாதிரி சரணாகதி பண்ணவனுக்கு மட்டும் இல்ல, பகவான் அவன் நமக்கு அனுகிரகம் பண்றது இல்லையா, அவர் சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி ஜீவன் கிட்ட எப்படி நடந்துக்கணும்,
சரணாகதி பண்ணும் பொழுது அவன் எப்படி நடந்துக்கணும், சரணாகதி பண்ண உடனே அவனுக்கு எப்படி இல்லாம் அவன் நடந்துட்டு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றத ஆச்சரியமாக சொல்றேன். அதுதான் பூர்வ கிருத்தியம் உத்தர கிருத்தியம். பூர்வ கிருத்தியம்னா சரணாகதிக்கு முன், உத்தரனா சரணாகதிக்கு அப்புறம், அப்புறம் சரணாகதி பண்ற சமயத்துல. அப்போ சரணியன் எப்படி இருக்கணும்னா, ஒரு சரண சமயக் ஞான சம்பாதன புரஸ்கார புரஸ்கிருதாதிகாரம் பூர்வ கிருத்தியம் அப்படின்னு பகவான் உபாயம்னா என்ன, உபேயம்னா என்ன, தத்வஹித புருஷார்த்தங்கள்லாம் என்ன அப்படின்னு ஆச்சாரியன் கிட்ட ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும். சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி தத்துவம்னா என்ன, தத்துவம் நம்ம பார்த்தோம், சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படின்னு. நம்ம ஜீவாத்மா பகவானுக்கே கைங்கரியம் பண்றதுக்கு இருக்கும். அப்ப இந்த பூலோகத்துல இருக்கிறது எல்லாம் சாஸ்வதம் கிடையாது. சாஸ்வதமான லோகத்துல, வைகுண்ட லோகத்துல பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். இந்த தத்துவங்களை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்ட உடனே என்னன்னா, ஹிதம் என்ன அப்படின்னா, பகவானுக்கு கைங்கரியம் பண்றது ஹிதம். தத்துவம்ன்றது சித்த சித்தீஸ்வரன் அப்படின்றத பார்த்தோம். ஹிதம் என்ன, பகவானுக்கு கைங்கரியம் பண்றது, வைகுண்டத்துல இருக்கிறது. அந்த லோகத்துல இருந்து நித்தியமும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி இந்த சம்சாரத்துல இருந்து கஷ்டப்படாம இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது. அப்ப தத்துவம் ஹிதம் தெரிஞ்சிடணும். புருஷார்த்தம் என்ன அப்படின்னா, எப்படி பகவான் அடையிறதுன்னா மோட்சத்தை சரணாகதி பண்ணி அப்படின்றது, அந்த புருஷார்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சின்றவன் அப்புறம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ஆசை வரும், நம்மளும் சரணாகதி பண்ணி நித்தியமும் பகவான் கிட்ட கைங்கரியம் பண்ணணும்னு இருக்கும் இல்லையா. அப்ப அவன் ஆச்சாரியன் மூலமாகவோ அவாளே கூட பண்ணலாம், சரணாகதி பண்ணிப்பான். அப்ப சரணாகதிக்கு முன்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சரணாகதிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பர சமர்ப்பணம் பண்ணணும். தன்னுடைய பாரம் என்ன எல்லாம் பகவான் கிட்டதான் அப்படின்னு பகவான் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும். எப்படி ஒரு அம்மா அப்பா நமக்கு இருக்கா அப்படின்னா நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அவளே நம்மளை படிக்க வச்சிருவா. என்ன படிக்கணும், நீ உனக்கு ஆசைப்படுது அவ படிக்க வச்சிருந்தா. எப்படியோ ஒண்ணு அவ கஷ்டப்பட்டு குழந்தை பிறந்தா மட்டும் அதோட அவளோட கடமை முடியல இல்லையா. அவ இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு கஷ்டம் வரும். உத்தியோகம் இல்லைன்னாலும் அவளும் ஏதோ பார்த்து ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டு ஏதோ ஒரு விஷயத்துல அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் நமக்கு கஷ்டம் இல்லை. ஆனா நிச்சயமான அப்பா சாட்சாத் பகவான் இருக்கு. என்னன்னா அதனால நமக்கு என்னன்னா, அந்த பரம் நீதான், எனக்கு நீதான் பொறுப்பு, என்னுடைய ஹிதம் எனக்கு தெரிஞ்சிருது நீர்தான் அப்படின்னு நீர்தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சரணாகதி பண்றணும். அப்புறம் என்ன அப்படின்னா, தேகாவசாதே இந்த ஜென்மா முடிஞ்ச உடனே திருப்பியும் ஒரு பிறப்பு இல்லாம உங்ககிட்டயே இருக்கணும், அதுக்கு நீதான் பொறுப்புன்னு தன்னுடைய பரத்தையும் தன்னுடைய ஆத்மாவையும் பகவானுக்கு சமர்ப்பிக்கணும். அது சரணாகதி பண்ற சமயத்தில். சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, எப்பயுமே மோட்சம் நிச்சயம். பகவான் சரணாகதி ஒரு தடவை பண்ணாலே போதும், சரணாகதி அது பகவான் கொடுத்துருவேர். அதுவும் தேகாவசானம், இந்த தேகம் இந்த ஆத்மா எப்ப இந்த சரீரத்தை விடுறதோ அந்த சமயத்துல பகவான் இதே ஜென்மாவிலேயே, அடுத்த ஜென்மாவில சரணாகதி பண்றவனுக்கு அதே ஜென்மாவிலேயே மோட்சத்தை கொடுத்துட போறதுனால, அதனால நம்ம என்னன்னா மோட்சம் எப்படியும் கிடைச்சிடுது. ஆனா இந்த பூமியிலேயே இருக்கிற பகவான் நமக்காக அவதாரம் பண்ற திவ்ய தேசங்கள்லயோ, நமக்காக ஆச்சாரியர்கள் நித்திய சூரிகள் அவளே இங்க அவதாரம் பண்ணி திவ்ய சூரிகளாக இருக்கா இல்லையா, அவா பண்ண கிரந்தங்களையோ அவளுடைய திருநக்ஷத்திரத்தை கொண்டாடுறதையோ, அவ இல்லைன்னா நமக்கு ஆச்சாரியன் இல்லைன்னா நமக்கு பகவான் ஆச்சாரியன் தானே முக்கியம். அவளுடைய எல்லா ஆச்சாரியனும் நமக்கு இன்னி வரைக்கும் பரசமர்ப்பணம் பண்ண எல்லா ஆச்சாரியருக்கும் ஆழ்வார்களுக்கும் திருநக்ஷத்திரத்தை கொண்டாடணும். திருநக்ஷத்திரத்துல அவாவா பண்ண கிரந்தங்களை நம்ம சேவிக்கணும். இதுதான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு பெரிய இது. அதுதான் அப்புறம் அவாவாளுக்கு திருப்பியும் எல்லாரையும் இன்னும் சொல்ல போனா இன்னும் நிறைய பேருக்கு நம்ம இந்த சம்பிரதாயத்தை சொல்லி கொடுத்து நீங்களும் பரநியாசம் பண்ணிக்கோங்க. ரொம்ப சீக்கிரம் சின்ன பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் ரொம்ப வயசாச்சு கஷ்டமாக இருக்கு, ஆச்சாரியர் முன்னாடி நிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கு. அந்த சமயம் இல்லாம ரொம்ப சுலபமாக இதனுடைய எடுத்து சொல்லி இதனுடைய முக்கியம் என்ன, அதுவும் ஒரு பொறுப்பு நம்மளுக்கு. நம்ம சரணாகதி பண்ணணும், அப்படி இருக்கணும். அப்படி அப்போ வேற உபாயம் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி சரணாகதி பண்ணா அதுக்கப்புறம் சரணாகதினா சரணாகதின்றது நிறைய விஷயத்துக்கு பண்ணலாம். இப்போ நமக்கு உத்தியோகம் வரணும், உத்தியோகம் வரணும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா பகவான் கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம், அதுவும் சரணாகதியாக பண்ணலாம். ஆனா மோட்சத்துக்குன்ற சரணாகதி ஒரு தடவை தான். அதனால இன்னொரு உபாயத்தை தேடக்கூடாது. அப்புறம் இதர தேவத்தையும் போய் அப்புறம் திருப்பி நீர் எனக்கு மோட்சத்தை கொடுன்னு கேட்கக்கூடாது. சாட்சாத் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் சர்வேஸ்வரனான ஸ்ரீமத் பகவான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி இருந்துட்டு இந்த ஆத்மான்றது பகவானுக்கு கைங்கரியம் பண்ணவே அப்படின்னு அந்த பகவான் அவதரித்த இந்த கோயில்கள்ல இருந்து நம்ம கைங்கரியம் பண்ணிட்டு ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தையும் பெற்றுட்டு இருக்கணும். இது சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம். அப்ப பகவானுக்கு என்ன சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி பூர்வ கிருதத்துல அவன் என்ன பண்ணணும்னா சரணாகதியை ஏத்துக்கொள்ளணும். அவன் சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல தாயார்கிட்ட போய் புருஷகாரம் பண்ணிக்கிறோம் இல்லையா, அப்ப பார்க்கணும். அது இல்லாம அவனுக்கு அந்த சரணாகதி பண்றதுக்கான ஆசையே அவன் கொடுக்குறான். அந்தந்த இடத்துல நமக்கு இப்போ நம்ம ஆச்சாரியன் கிட்ட பரநியாசம் பண்ணிக்கிறோம்னா நமக்கா அந்த எண்ணம் கிடையாது. அடியனுக்கு என்ன, எங்க அப்பா ஆக்கிட்டு போய் அங்க நிறுத்தின ஆச்சாரியர் முன்னாடி. அப்ப அந்த சமயத்துல இன்னைக்கு அடியேன்னு சொல்றேன்னா அது ஆச்சாரியர் சரணாகதி பண்ணி வச்சதனுடைய அனுகிரகம்.
ஆனா அன்னைக்கு சரணாகத்தினே என்னன்னு தெரியாது. சேவிக்க சொன்ன ஆச்சாரியன் சேவிச்சோம். ஆனா இப்பதானே அந்த விஷயம் நமக்கு புரியுது, அவருடைய அனுகிரகத்தினால. அதனால அந்த சரணாகதி ஆனா அப்பா சொன்னா கேள்வி கேட்காம நம்ம போறோம் அப்படின்றது தானே. அதனால அந்த அந்த மாதிரி பகவான் அதை நமக்கு ஏத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கான். நமக்கு வந்து அதை வந்து பகவான் அதை ஒவ்வொரு இடத்துலயும் அதை சொல்லி சொல்லி அந்தந்த விஷயத்தை வச்சு நம்ம அவனை வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்பா மூலமான ஒரு மனுஷ ரூபமா ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு கிடைக்கிறதுக்கும் அவனேதான் காரணமாக இருக்கான். நமக்கே நம்ம ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு கிடையாது. அப்படி அதுக்கப்புறம் அந்த சரணாகதி பண்ணும் பொழுது அந்த பரத்தை தான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு, இனிமேல் நீ எந்த கவலையும் பட வேண்டாம் மாசுச்சகா அப்படின்னு, நீ எதுவும் கவலைப்பட வேண்டாம், இந்த தேகாவசானத்துல நான் மோட்சத்துல ஒண்ணு சேர்த்துக்கிறேன் அப்படின்றதோடைய அந்த அபயத்தை நமக்கு கொடுக்கிறார், அபய பிரதானத்தை பண்றான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் இன்னும் கஷ்டம் பகவானுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியாவது இவன் சரணாகதி பண்ணாம இருந்தான், இனிமே பண்ண போற பாவத்தையும் அவன் அதுக்கு தண்டனை கொடுக்கணும். ஏன்னா இன்னொன்னு பாவம் அடுத்த ஜென்மாவில இன்னும் அவன் வந்து தண்டனை ஏத்துக்கலான்னு இல்லை, தண்டனையை குறைக்கிறதுக்கு. அது பகவான் கொடுக்குற தண்டனை எதுக்குன்னா சுகத்தின் தண்டனை. இனிமேல் தண்டனை பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஒரு கஷ்டத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுப்போம், இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த சின்ன தண்டனையை கொடுத்து அவனை சரியாக்கி அது இல்லாம பகவான் கடைசி காலத்துல அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், பக்தி யோகம் பண்றவாளுக்கு எத்தனை யுகம் எடுத்தாலும் கடைசி ஜென்மாவில கடைசி அந்த பிராணம் போற சமயத்துல பகவானுடைய ஸ்மரணை இல்லைன்னா அவனுக்கு அந்த ஜென்மால மோட்சம் கிடையாது. அவன் அந்த கடைசி காலத்துல வேற ஏதாவது நினைச்சா அதுவாகவே அவதாரம், அதுவாகவே அவன் பிறந்துருவான். ஆனா இந்த சரணாகதி பண்ணவனுக்கு அந்திம ஸ்மிருதி தேவையில்லை. பகவானே அவனே வந்து அந்த கடைசி காலத்துல அந்திம ஸ்மிருதி அவனே கொடுப்பான். அந்த பாரத்தையும் அவனே ஏத்துக்கிறான். ஏன்னா நம்ம பரத் சமர்ப்பிச்சிட்டோம் இல்லையா, இனிமேல் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நம்ம சமர்ப்பிச்சிட்டோம். அதனால அதையே அவனே ஏத்துக்கிறான். அதனால அவனே நமக்கு அனுகிரகம் பண்றான். அதனால இந்த 3 விஷயமும் பகவானுக்கும் இருக்கு, அதையும் எடுத்து காட்டுற. இது அந்தந்த இடத்துல வரும், அதை சேர்த்து நமக்கு காட்டுற. அப்பேற்பட்ட இந்த கத்தியம் கடைசியா இந்த சரணாகதி பண்ணவனுக்கு எப்பேற்பட்ட முக்கியம் அப்படின்றது தேவநாயக பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகத்தில் சொல்றேன். நிஷ்கிஞ்சினத்வதனினா விபுதேஷயேன நெஸ்தஸ்வரக்ஷண பரஸ்தவ பாதபத்மே நானாவித பிரதிதயோபி விசேஷ தன்யாக நதஹந்தி தஸ்ய சதகோட்டி தமாம்ச கக்ஷ்யாம் அப்படின்னு நெஸ்தஸ்வரக்ஷண பரஸ்தம். எல்லா பரத்தையும் பகவான் மேல வந்து கொடுக்குறான் இல்லையா. என்னால ஒன்றும் பண்ண முடியாது, என் மேல எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம், என்னால முடியாது, கர்மஜான பக்தி யோகங்கள்லாம் பண்ண முடியல அப்படின்னு தன்னுடைய பரத்தை பகவான் கிட்டேயே கொடுக்குற சரணாகத்தின ஒரு பக்கம் வச்சுக்கோ. ஆனா பல காலமாக பக்தி யோகம் பண்ணி யுக யுகமாக தபசு பண்ணி பக்தி யோகம் பண்றவாளை ஒரு பக்கம் வச்சுக்கோ. இது ரெண்டுத்துல யார் வசத்தினா கோட்டியா சரணாகதி பண்ணவன் கோட்டி சமயத்துக்கு அதிகமா. சுவாமி தேசிகன் சொல்ற இது ஏன் அப்படின்னா, அந்த பக்தி யோகம் பண்றவன் கூட என்னன்னா பகவானை அடையணும், பகவான் மேல பக்தி இருக்கு, பகவான் அடையணும், நான் எப்படியாவது பக்தி யோகம் பண்றேன்னு தன் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கான். எப்படியாவது நான் பகவான் அடையுவேன் அப்படின்னு தன் மேல ஒரு நம்பிக்கை. ஆனா இவனுக்கு சரணாகதம் பண்ணவனுக்கு தன்னை காட்டிலும் தன் மேல கூட நம்பிக்கை இல்லை, நம்மளால பண்ண முடியாதுன்னு பூர்ணமாக தெரிஞ்சு அதையும் பகவானுக்கே கொடுக்கறதுனால பகவானுடைய பெருமையை அவன் புரிஞ்சின்றது இன்னும் அதிகமாக புரிஞ்சதுனால, தன்னுடைய பரத்தை பகவான் கிட்டேயே கொடுத்ததுனால நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பகவான் நினைச்சா அந்த பக்தி யோகம் பண்ணணும்னா கூட பகவான் நினைச்சாத்தான் அனுகிரகம் பண்ணாதான் முடியும். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அது பண்ண முடியாததுனால பகவானிடமே எல்லா பரத்தையும் வச்சதுனால பகவான் தான் ஒண்ணும் இல்லை, பகவானே தான் எல்லாம்னு புரிஞ்சதுனால இவன் கோட்டி கோட்டி சமயம் இவன் வந்து அதிகம் அப்படின்னு. அதனால கிரந்தத்தினுடைய பெருமை இது வந்து வேமந்திரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம், ஸ்ரீபாஷ்யக்காரருடைய பெருமைன்னு பார்த்தோம், வியாக்கியானம் பண்ண சுவாமி தேசிகன் அவருடைய ஸ்தோத்திரங்கள் தான் நம்ம பார்த்துன்னு வந்திருக்கோம். அவருடைய வியாக்கியானத்தை எப்படி அழகாக பద్ధதியாக பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்ம மங்கள ஸ்லோகத்தையும் பார்த்தோம். அந்த எப்படி நமக்கு வந்து பங்குனி உத்தரத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரர் பண்டர் அப்படின்னு மேல்கொண்டு தாயாரிடம் முதல் சரணாகதி அதை வந்து அடுத்த வாரத்திலிருந்து கத்தியத்திரையின் சரணாகதி கத்தியத்தை தொடங்கலாம். இன்னைக்கு அவதாரிக்கையோட நம்ம முடிச்சோம். அதுவும் சரணாகத்தன் எவ்வளவு முக்கியம்னு பார்த்துட்டோம், சரணாகதி பண்ணு. அதனால நம்ம உசத்தியாக நம்ம சரணாகதி பண்ணணும் அப்படின்னு இந்த கிரந்தம் மூலமாக சரணாகதி சாஸ்திரத்தினுடைய பெருமையும் பகவானுடைய குணம். ஏன்னா சரணாகதி பண்ணணும்னா குணம் இருக்கிறவங்கிட்ட தானே போய் பண்ண முடியும். போடான்னு சொல்றவங்கிட்ட போய் காலில் விழுந்தாலும் போடான்னு தான் சொல்லுவோம். அதனால அவருடைய எப்பேற்பட்ட கல்யாண குணங்கள் எப்படி எல்லாம் எப்பேற்பட்ட நம் பாப்பத்தை எல்லாம் அவர் போக்குவேர் அப்படின்றதெல்லாம் அவர் குணங்களை ஒவ்வொன்றாக பார்த்து இந்த சரணாகதியுடைய பெருமையும் நம்ம இந்த கிரந்தங்கள் மூலமாக பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.